குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். விஜயோட பர்சனல் இஷ்யூவில் வந்து நம்ம தலையிடக்கூடாது தான். ஆனால் அவரே இதில் தலையிடாமல் இருந்தால் எப்படின்னு தெரியல. எத்தனை ஒய்ஃப்னாலும் நாங்கள் வச்சுக்கிடுவோம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்களுக்கு தான் ஓட்டு தானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இது வந்து அதுவும் இல்லாமல் சங்கீதா அவர்கள் வந்து டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டு வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்கள வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் வீடியோலையும் போட்டு அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. 25 வருஷமாக அவங்க கூட இருந்தவங்க, உங்களுக்கு இப்போ பிடிக்காமல் போயிருக்கலாம், ஆனால் 25 வருஷமாக அவங்க கூட இருந்தாங்கிறத யோசிச்சு நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஃபேன்ஸை கண்டித்து நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கணும். என் பர்சனல் விஷயத்தை நான் பர்சனலாக பார்த்துக்கிறேன், யாரும் இதில் தலையிட வேண்டாம் என்னோடய ஃபேன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுருக்கணும். ஆனால் அவங்களோட டிவிக்கு தற்கூரி வாரியர்ஸ் எல்லாருமே அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுல்லாக எல்லா இடமும் பரப்பி விட்டு ஃபாலோ பண்ணுற யங்ஸ்டர்ஸ் வந்து இது வந்து அவங்களுக்கு தப்புன்னு கூட புரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் வச்சுக்கலாமா, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை முறை வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் விதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுவே தெரியாமல் நிறைய பேர் வந்து உங்களை வந்து கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. இது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு அவர் பதிவிட்டிருக்காரு, அது அவரோட பர்சனல் விஷயங்க, அதில் நம்ம தலையிடக்கூடாது, அதை அவர் பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேட்டி கொடுத்தது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான். அவர் இளைஞர்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாருன்னு ஒரு பக்கம் பாருங்க, இன்னொரு பக்கம் இளைஞர்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். திறமையான ஐடியல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், உங்களை வழி நடத்துகிற விதம் நல்ல விதமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு பண்ணுங்கள். போய் நீங்கள் உயிரை விடுறதுக்கோ இல்லாட்ட இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணலை. நம்மளோட வாழ்வை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு மனசுக்குள்ள நினைங்க. தயவுசெய்து இதை வந்து ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துக்கோங்க.